Hello students, இந்த வீடியோல 10th standard history unit 2 the world between two world wars அதுல போன வீடியோல நம்ம great economic depression பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல fascism and nazism டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது rise of fascism and nazism. So in that we are going to learn the first one as impact of war in Italy. So இட்டாலியில் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். The first of the nations of Western Europe to turn against the old ruling regime was Italy. இது வந்து அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒன் வேர்டில் கேட்கலாம். அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஓல்டு ரூலிங் ரெஜிமை எதிர்த்து போராடின ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி தான். ஸோ த ஃபர்ஸ்ட் நேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்டு ரூலிங் ரெஜிம், அதாவது பழைய ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போராடின முதல் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி எது அப்படின்னா இட்டாலி. ஸோ இது வந்து புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒரு ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ டியூரிங் த வேர்ல்ட் வார் ஒன் the primary task of Italy was to keep the Austrians occupied on the southern front, while the British, French and Americans cornered Germany into submission along the battle lines of Flanders. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இட்டலியோட பிரைமரி டாஸ்க், அதாவது ஒரு மிகப்பெரிய, அதாவது முதன்மையான ஒரு வேலையா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரியன்ஸை அந்த சதர்ன் சைட்ல அப்படியே நிறுத்தி வைக்கிறதும். ஸோ சதர்ன் சைடில் ஆஸ்ட்ரியன்ஸை அப்படியே நிறுத்தி வைக்கணும், அதுக்கு கீழே அவங்க கீழ் நோக்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இட்டாலி ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய சவாலாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ், பிரெஞ்சு, அமெரிக்கன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, தே டிசைடட் டு கார்னர் ஜெர்மனி அண்ட் in the battle of Flanders what they did, they forced Germany to surrender. So in the battle of Flanders, British, French and American forces cornered Germany and forced Germany to surrender. So ஒரு சைடு ஆஸ்ட்ரியாவை வந்து இட்டாலி டீல் பண்ணிட்டு இருந்தது, அண்ட் இன்னொரு சைடு ஜெர்மனியை கார்னர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ், பிரெஞ்சு அண்ட் அமெரிக்கன்ஸ். The financial cost of the participation in the war was huge. So of course, Italy first world warல நிறைய பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டது. அதனால ஃபினான்ஷியல் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஏற்பட்ட இழப்பு, ஸோ ரொம்ப பண செலவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. Moreover, after the war, in the sharing of the spoils, Italy got less than she expected. ஸோ போரெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்பாயில்ஸ் ஆஃப் த வார் எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்பொழுது இட்டாலிக்கு அவங்க எதிர்பார்த்ததோட கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஸோ இட்டாலி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியாவை விட்டுட்டு ஆலிஸ் சைடு சேர்ந்ததுக்கே முக்கியமான காரணம் என்ன, நிறைய ஸ்பாயில்ஸ் ஆஃப் த வார் கிடைக்கும், நிறைய இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இட்டாலி கிட்ட இருந்தது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த வார் என்னாச்சு, அந்த வெற்றி பெற்ற நாடுகள் ஷேரிங்கை பிரித்து எடுத்துக்கும் பொழுது இட்டாலி காட் லெஸ் தேன் ஷி எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து பேட்டில் ஆஃப் ஃபிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக், ஆத்தர் செரிஸ் பேக்கர், அண்ட் ஜெர்மன் டிஃபீட் on the lies 1918. இந்த புக்கில் how Germans were defeated அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ how they fought the war, இது ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அந்த டெக்னிக்லாமும் நம்மளோட ஆலிஸ் யூஸ் பண்ணி தான் ஜெர்மனியை டிஃபீட் பண்ணாங்க. The country suffered heavy losses in a war that was unpopular with both socialist and pro-Austrian Catholics. So, இந்த முதல் உலக போர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்,
இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இட்டாலிக்கு மிகப்பெரிய லாஸ், போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஸ் வெல் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ the country was unpopular among socialist and pro-Austrian Catholics. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இட்டாலி வந்து இந்த மாதிரியான ஒரு இழப்பை சந்திக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ they were unpopular among the socialist people and as well as the pro-Austrian Catholics. And the nationalist, அதாவது மக்கள் இருக்காங்க இல்லையா, the nationalist people, அதாவது அங்க இருக்கிற ஒரு ஆளும் கட்சி கூட were equally unhappy with the marginal gain in territory from the Treaty of Versailles. So, இப்போ socialist and pro-Austrian Catholics, they were not satisfied and they were not happy with the Italy. அதே மாதிரி nationalist, they are also equally unhappy with the marginal gain in the territory from the Treaty of Versailles. So Treaty of Versailles படி இட்டாலிக்கு கிடைச்ச அந்த ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் இருக்கு இல்லையா, அதாவது டெரிட்டரியில் they are not satisfied. So socialist, pro-Austrian Catholics and the nationalist, they were not satisfied with all these things and the war resulted in inflation. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெவி லாஸ்னால என்ன ஆகுது நாட்டில் அப்படின்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன, பணவீக்கம். ஸோ கூட்ஸோட ப்ரைஸ், எல்லா கூட்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ த பீப்புள் ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு பை த கூட்ஸ். ஸோ அதோட விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு, எல்லா கூட்ஸோட பொருட்களோட விலைவாசி ரொம்ப உயருது. That we used to call it as inflation. So the war, the First World War, resulted in inflation in Italy. There were frequent protests and strikes. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா பயங்கர போராட்டம் நடக்குது, ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது. ஸோ வேலை நிறுத்தம், பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக. And people held the rulers responsible for the humiliation at Versailles. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, வர்சைலஸ், அதாவது வர்சைலஸ் ட்ரீட்டி, அந்த வர்சைலஸ் பேலஸில் ஒரு பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது இல்லையா, அந்த வர்சைலஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரீட்டி சைன் பண்ணும்போது இட்டாலிக்கு ரொம்ப கம்மியான டெரிட்டரி வந்ததுக்கு காரணமே ரூலர்ஸ் தான் அப்படின்ட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வெர்சைலஸ் ட்ரீட்டி சைன் பண்ணும்போது அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் இட்டாலிக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இட்டாலியோட ஆட்சியாளர்கள், ரூலர்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு மக்கள் வந்து they started to blame the rulers. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி, அதாவது முசோலினியின் எழுச்சி, அதாவது முசோலினி எப்படி எமர்ஜ் ஆனார் as a dictator of Italy. In the election held November 1919, in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism, that is communism in Soviet Russia, won about a third of the seats. So Paris Peace Conference முடிஞ்ச உடனே, ட்ரீட்டி ஆஃப் வர்சைலஸ் எல்லாம் சைன் ஆன உடனே நவம்பர் 1919 இட்டாலியில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் சோஷியலிஸ்ட்லேருந்து பிரிஞ்சு வந்த இட்டாலியன் சோஷியலிஸ்ட் ப்ரொக்ளைமிங் தட் தே வேர் ஃபாலோயிங் பால்ஷெவிசம். இட்டாலியன் சோஷியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஹவ் டிசைடட் டு ஃபாலோ பால்ஷெவிசம். பால்ஷெவிசம் அப்படிங்கிறது கம்யூனிசம் இன் சோவியத் ரஷ்யா, அதான் பால்ஷேவிஸ் மென்ஷேவிக்ஸ், அது வந்து நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன்லேயே படித்தோம். ஸோ இட்டாலியன் சோஷியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் வி ஆர் பிளானிங் டு ஃபாலோ பால்ஷேவிசம், தட் இஸ் கம்யூனிசம் இன் சோஷியல் ரஷ்யா இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணலான் இருக்கோம். அண்ட் தே கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன், தே ஒன் 1/3 ஆஃப் த சீட்ஸ், அதாவது 1/3 சீட்டை வந்து இந்த சோஷியலிஸ்ட் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ Mussolini, son of blacksmith and qualified as an elementary school master, in the end became a journalist with socialist views. So Mussoliniன்றவர் யார்,
ஸோ முசோலினி அப்படிங்கிறவர் யார் அப்படின்ற கேரக்டர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இவர் தான் முசோலினி. ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ல இருக்கார் இல்லையா. ஹி வாஸ் அ சன் ஆஃப் பிளாக் ஸ்மித், அதாவது இரும்பு பட்டறையில் வேலை செய்கிற ஒருத்தரோட மகன் தான் முசோலினி. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரா தன்னை தகுதிப்படுத்திட்டு கொஞ்ச நாள் ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்டா, அதாவது பத்திரிகையாளரா வேலை பார்த்துருக்காரு. சோசியலிஸ்ட் சிந்தனை உள்ள ஒரு பத்திரிகையாளரா என்ன பண்ணியிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் அல்லாம a forceful speaker, Mussolini began to support the use of violence and broke with the socialists when they opposed Italy's entry into the war. So he was a very forceful speaker, அதாவது மிக சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் முசோலினிய. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து இட்டாலி கலந்துக்க கூடாதுன்னு சொன்னவங்க தான் இந்த சோசியலிஸ்ட். அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சண்டையில் நம்ம கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முசோலினி என்ன சொன்னாருன்னா, நம்ம சண்டையில் கலந்துக்கணும். He always supports the use of violence. So Mussolini began to support the use of violence and broke with the socialists when they opposed Italy's entry into the war. So Mussolini ஆக்சுவலாக இட்டாலியன் ஆர்மியில் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி சோல்ஜர் அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கையை தொடங்கியிருக்கார். ஸோ சோஷியலிஸ்ட் பார்ட்டி வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இட்டாலி கலந்துக்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது அப்பயே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நோ, ஹி சப்போர்ட்ஸ் தி யூஸ் ஆஃப் வயலன்ஸ். ஸோ அதனாலேயே ஹி broke his terms with the socialists when they opposed Italy's entry into the war. When the Fascist party was founded in 1919, Mussolini immediately joined it. ஸோ 1919 வந்து ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அது ஃபார்ம் பண்ண உடனேயே முசோலினி அதில் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டி வந்து அந்த சோஷியலிஸ்டுக்கு எதிரானவங்க, சரியா. ஸோ இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டியை ஜாயின் பண்ண உடனே இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க, when was socialist party, fascist party was formed? 1919. ஸோ இது அடிக்கடி ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ he was a very forceful speaker அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் தான் முசோலினி. ஸோ முசோலினி ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. ஸோ கேன் யூ see this? he was in a military dress. ஸோ இவர் தான் முசோலினி. As fascist stood for authority, strength and discipline, support came from industrialist, nationalist, ex-soldiers, the middle classes and discontent youth. ஸோ இந்த ஃபேசிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ண உடனே அவங்களோட முக்கிய நோக்கமாக எது இருந்தது, எதை வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த், டிசிப்ளின், அதாவது அதிகாரம், வலிமை, ஒழுக்கம். ஸோ இந்த மூணும் தான் இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ராபகேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இந்த பார்ட்டியை. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா யார், தொழிலதிபர்கள். நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள். எக்ஸ் சோல்ஜர்ஸ், அதாவது முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க. மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்தினர். அண்ட் டிஸ்கண்டென்ட் யூத், அதாவது மன நிறைவற்ற இளைஞர்கள், அதாவது டிஸாட்டிஸ்ஃபைடு யூத் இருக்காங்க இல்லையா. ஸோ தே நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் வித் எனி ஆஃப் த திங் விச் ஆர் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி டிஸ்கண்டென்டட் யூத், இவங்க எல்லாமே வந்து இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டிக்கு நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாங்க. த ஃபேசிஸ்ட் resorted to violence freely. ஸோ இவங்க இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து வயலன்ஸை ஃப்ரீயாக என்ன பண்ணாங்க, கையில் எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு they easily carried on their hands the violence as a weapon. On October 1922, in the context of a long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. So October 1922 என்ன ஆச்சு அப்படின்னா, there was a very long ministerial crisis, அதாவது மிகப்பெரிய ஒரு அமைச்சர்களுக்குள்ள ஒரு சிக்கல். ஸோ அது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ முசோலினி பார்த்தார் அந்த
மினிஸ்ட்ரியல் கிரைசிஸ் வந்து தீர்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. பிகாஸ் எதுவுமே முடிவு பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ முசோலினி ஆர்கனைஸ் த ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ஸோ முசோலினி என்ன பண்ணார், அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ், அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு ஒரு மார்ச்னா என்ன, ஒரு மிக நீண்ட ஒரு பயணம், ஒரு அணிவகுப்பு, மிக நீண்ட ஒரு அணிவகுப்பு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இவரோட தலைமையில் ரோம்க்கு போகிறாங்க. ஸோ அவரோட தலைமையில் வந்த கூட்டத்தை பார்த்த உடனே கிங் விக்டர் இமானுவல் III தான் அப்போ வந்து இட்டாலியோட கிங்காக இருந்தாங்க. ஏன்னா மொனார்கி வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கவர்மெண்ட் அட் தட் டைம். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அ கண்ட்ரோல்டு பார்லிமெண்ட்ரி செஷன் ஆல்சோ. ஸோ இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஷோவில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார் கிங் விக்டர் இமானுவல் III. ஸோ ஹி இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணார், இவ்வளோ ஆதரவாளர்கள் முசோலினிக்கு இருக்காரா அப்படின்ட்டு அந்த ஒரு அணிவகுப்பில் பார்த்தார். ஸோ ரோமுக்கு அவரோட சப்போர்ட்டர்ஸோட ஒரு அணிவகுப்பு எடுத்துகிட்டு போகிறார், ஒரு ஊர்வலமாக போகிறார். ஸோ த inability of the Democratic Party leaders to combine and act with the resolution facilitated Mussolini's triumph. ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட inability, அதாவது அவங்களோட இயலாமை, அவங்க என்ன பண்ண முடியல, they couldn't combine and act with the people. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க வந்து எல்லாரோட ஒருங்கிணைத்து செய்ய முடியாத ஒரு தன்மையை வந்து முசோலினி அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவரோட வெற்றிக்கு என்ன பண்ணார், இந்த மார்ச் ஆன் ரோம் ரொம்ப உதவியாக இருந்தது. ஸோ நவ் he was invited by Victor Emmanuel III, who was a king of Italy at that time, to form a government. That is how he became the ruler of Italy. ஸோ the long march பார்த்தோம் இல்லையா, அக்டோபர் 1922, அது வந்து அடிக்கடி உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மார்ச் ஆன் ரோம், லாங் மார்ச், அக்டோபர் 1922. ஈவன் இதை வந்து நீங்கள் டைம் லைனில் கூட எழுதலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேசிசம். Fascism is a form of radical authoritarian ultra-nationalism characterized by dictatorial power, forcible suppression of opposition, and strong regimentation of society and of the economy, which came to prominence in early 20th century. So this was taken from Wikipedia. So fascism அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அத்தாரிட்டேரியன், ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒருத்தரால் ஆட்சி செய்யப்படுவது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிதீவிர தேசியவாதத்தின் ஒரு வடிவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிதீவிர தேசியவாதி அவங்களோட ஒரு உருவம் கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபாசிசம் அப்படின்றது டிக்டட்டோரியல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சர்வாதிகார வல்லமை பெற்ற ஒருத்தரால் ஆட்சி செய்யப்படுவது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வன்முறையை கொண்டு எல்லாத்தையும் அடக்குவாங்க. forcible suppression of opposition and strong regimentation of society. ஸோ வன்முறையை கொண்டு அங்கே சொசைட்டியில் நடக்கிற எந்த ஒரு எதிர்ப்பையும் அடக்குவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அதிகாரம் கொண்ட எல்லாத்தையுமே, அதாவது எக்கானமி, பொருளாதாரத்தையும் கூட அவங்க கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாம் எப்போ பாப்புலராக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 20th century. இந்த early 20th centuryல this was very popular, prominence in Europe. ஸோ யூரோப்பில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி. அதாவது முசோலின் கீழே அந்த ஃபாசிசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். In 1924 elections, after intimidation of the electors, 65% of the voters, 65% of the votes were cast for the fascist. சரி, இப்போ 1924ல 1919ல நடந்த எலெக்ஷனில் வந்து 1/3 of the seats அவங்களுக்கு கிடச்சிது.
ஸோ அதுக்கப்புறம் மார்ச் ஆன் ரோம்க்கு அப்புறம் விக்டர் இமானுவல் III என்ன பண்ணாரு, he invited Mussolini to form a government. In 1924 எலெக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஃப்டர் இன்டிமிடேஷன் ஆஃப் த எலெக்டர்ஸ்னால் யார், ஓட்டர்ஸ். ஸோ அவங்களையெல்லாம் பயம்புத்தினதுனால, அச்சுறுத்தினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா 65% ஆஃப் ஓட்ஸ் வந்து ஃபாசிஸ்ட் பார்ட்டிக்கு கிடச்சிது. ஸோ ஓட்டு போடுறவங்களெல்லாம் கொஞ்சம் மிரட்டி தான் என்ன பண்ணார், ஓட்டை வாங்கினார். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மாட்டி ஓட்டி. ஸோ பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ தெரியுதா, இவர் தான் அவர். Matteotti, a socialist leader who questioned the fairness of the elections, was murdered. ஸோ இந்த மாதிரி மிரட்டி ஓட்டை வாங்கினதுனால சோஷியலிஸ்ட் லீடர் என்ன பண்ணார், கொஸ்டின் பண்ணார், கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வி எழுப்பினார், எலெக்ஷன் சரியாக நடக்கலை, முறைகேடு நடந்திருக்கு எலெக்ஷனில் அப்படின்ட்டு சொன்னதுனால he was murdered, அவரை கொலை செஞ்சிட்டாங்க. So the opposition parties boycotted the parliament in protest. So எல்லா opposition பார்ட்டியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்ணாங்க. ஸோ நவ் முசோலினி இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, முசோலினி reacted by banning the opposition parties and censoring the press. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இனிமேல்ட்டு அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது அப்படின்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டார். அது மட்டுமல்ல, ப்ரெஸ்ஸையும் சென்சார் பண்ணிட்டார். ஸோ ப்ரெஸ்க்கு வந்து சென்சார் மீன்ஸ் என்ன, தணிக்கைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டை எதிர்த்து எந்த ஒரு மெசேஜும் நியூஸ் பேப்பரில் வரக்கூடாது, ப்ரெஸ்ஸில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணார், சென்சார் பண்ணிட்டாரு ப்ரெஸ்ஸையும். ஸோ அப்போசிஷன் லீடர்ஸ் வேர் கில்ட் ஆர் இம்ப்ரிசன்ட். ஸோ எல்லா அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணாங்க, ஒன்று கொலை செஞ்சுட்டாங்க, இல்லைன்னா ஜெயிலில் போட்டாங்க. Assuming the title of second deuce, the leader, in 1926 he became a dictator with power to legislate. So இந்த 1924 எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து 1926 வரைக்கும் என்ன பண்ணாரு, நிறைய விஷயங்களை அவர் he keep on carried on. எதுக்காக அப்படின்னா he wanted to become a real dictator of Italy. So அப்போசிஷன் பார்ட்டியை பேன் பண்ணிட்டாரு, அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸை ஒன்று கொலை பண்ணிட்டாரு, இல்லைன்னா ஜெயிலில் போட்டார். அண்ட் ஹி அசியூம்ட் த டைட்டில் அஸ் செகண்ட் டியூஸ், அதாவது நான் தான் இனி தலைவர், இந்த நாட்டோட தலைவர் அப்படின்ற ஒரு டைட்டில் அசியூம் பண்ணிட்டு 1926 என்ன பண்ணார்னா ஹி டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டிக்டேட்டர். ஸோ இந்த நாட்டோட சர்வாதிகாரி இனி நான் தான் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு வித் த பவர் டு லெஜிஸ்லேட், அதாவது எந்த பவரையும் அவர்கிட்ட வச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் இயற்றும் ஒரு அதிகாரத்துடன் டிக்டேட்டர் ஆயிட்டார். ஸோ he has the power to legislate, அதாவது சட்டத்தை இயற்ற அதிகாரத்தோட இவர் வந்து இந்த நாட்டோட டிக்டேட்டரா தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். He passed a law forbidding strikes and lockouts. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் he declared himself as a dictator 1926 with the power to legislate அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் டிக்டேட்டர் ஆன உடனே பாஸ் பண்ண ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை நிறுத்தங்கள், அந்த ஆலைகள் மூடல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இனி பண்ணக்கூடாது, அதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்றது. ஸோ he passed a law forbidding, தடை செய்யறது, ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட்ஸ், இனிமேல்ட்டு யாரும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, லாக் அவுட்ஸ் இருக்கக்கூடாது கண்ட்ரியில் அப்படின்றத முதல்ல ஒரு லாவை பாஸ் பண்ணிட்டார். யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன்டு கார்பரேஷன்ஸ், அதாவது அந்த தொழில் சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் தொழிலாளர்கள், அந்த முதலாளிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு கார்பரேஷன்ஸை கிரியேட் பண்ணார். In 1938, Parliament was abolished and was replaced by a body representing the Fascist Party and the corporations. ஸோ 1938 பார்லிமெண்ட்டே இனி இட்டாலிக்கு கிடையாது அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல ஃபாசிஸ்ட் பார்ட்டியோட மெம்பர்ஸ் ப்ளஸ் கார்பரேஷன்ஸோட மெம்பர்ஸை வச்சு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணார். திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் bolstered Mussolini's dictatorial control of the economy as well as enabling him to wield enormous power as a head of the administration and the armed forces. So இந்த புது அரேஞ்ச்மெண்ட், அதாவது லா பாஸ் பண்ணதாக இருக்கட்டும், யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸோட ஆர்கனைசேஷனை அபாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கார்பரேஷன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணது,
அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணது, இந்த எல்லா வேலையுமே அவர் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஹி ஹேட் அ கண்ட்ரோல் ஓவர் த டோட்டல் எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அது மட்டும் அல்லாமல் he has an enormous power as a head of the administration and the armed forces. So இந்த கண்ட்ரியோட ஒரு நிர்வாக தலைவராக மட்டும் அவர் இல்லாமல் அதுக்கப்புறம் வேற என்னவா இருந்தார் அப்படின்னா எல்லா ஆயுத படைகளுக்கும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அது கூட தலைவராகவும் தன்னைத்தானே அவர் என்ன பண்ணாரு, நிரூபிச்சிருக்கார். ஸோ நான் தான் இதுக்கெல்லாம் தலைவர் அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, மொத்த அதிகாரத்தையும் தன்னோட கையில எடுத்துக்கிட்டார். So next very important topic which we are going to learn, it's about Mussolini's pact with Pope. அதாவது முசோலினி ஒரு ட்ரீட்டிய போப், ரோமன் கேத்தலிக் ரிலீஜியஸ் ஹெட் போப் இருக்கார் இல்லையா, அவரோட சைன் பண்ணார். ஸோ இன் ஆர்டர் டு கிவ் ரெஸ்பெக்டபிலிட்டி டு த ஃபாசிஸ்ட் பார்ட்டி, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. So ஏன்னா ஃபாசிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சதுனால மக்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சாரு முசோலினி. ஸோ அதை வந்து பேட்சப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஃபாசிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு மரியாதை வேணும் இல்லையா. ஸோ ஏன்னா அங்கே இட்டாலியில் இருக்கிறவங்கெல்லாம் தேவர் த வெரி ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் ரோமன் கேத்தலிக் இல்லையா, ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச். ஸோ தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, அவங்களோட மதம். ஸோ இந்த பார்ட்டிக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு முசோலினி. ஸோ முசோலினி won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போப்புக்கும் அங்கே ஆட்சி செய்கிற, பிகாஸ் ப்ரீவியஸ்லி மொனார்கி வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கவர்மெண்ட் இல்லையா இட்டாலியில், அந்த ரூலருக்கும் போப்புக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Pope always interfere in the political administration of the ruler, and in turn ruler interfere in the religious administration of the Pope. So இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்தது when Italy was under the monarchical form of a government. ஸோ இதை வந்து பேட்சப் பண்ணணும்னு நினைச்சாரு முசோலினி. அதனால என்ன பண்ணாரு, ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒரு பாசிஃபை பண்ணுறதுக்காக he recognized Vatican City as the independent state. அதாவது இந்த வேட்டிக்கன் சிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணாரு, ஒரு தனி அரசாக அங்கீகரிச்சார். ஸோ ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஹெட் போப் இருக்கிற ஒரு இடம் தான் வேட்டிக்கன் சிட்டி. இப்போ கூட பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டிக்கன் சிட்டி தான் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்த வேட்டிக்கன் சிட்டியை அவர் என்ன பண்ணார், ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணார். இன் டர்ன் ரோமன் கேத்தலிக் சர்ச் போப் என்ன பண்ணார் அப்படின்னா, ரெகக்னைஸ் த கிங்டம் ஆஃப் இட்டாலி. அதாவது இத்தாலி, அதாவது இதற்கு மாறாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முசோலினியை வந்து ரூலராக, டிக்டேட்டராக இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச் போப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முசோலினி என்ன சொல்கிறாரு, வேட்டிக்கன் சிட்டி இனி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்னு சொல்கிறாரு. இன் டர்ன் சர்ச் ரெகக்னைஸ் த கிங்டம் ஆஃப் இட்டாலி. ஸோ த ரோமன் கேத்தலிக் ஃபெய்த் வாஸ் மேட் த ரிலிஜன் ஆஃப் இட்டாலி. ஸோ என்ன பண்ணார், ரோமன் இனிமேல்ட்டு நம்ம நாட்டோட மதம் எது அப்படின்னா ரோமன் கேத்தலிக், அந்த நம்பிக்கை தான் நாட்டோட மதம் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணார். அது மட்டுமல்ல, கம்பல்சரி ரிலீஜியஸ் டீச்சிங் இன் ஸ்கூல்ஸ் was ordered. ஸோ கம்பல்சரியாக கட்டாயமாக இந்த மத போதனைகளை ஸ்கூலில் சொல்லித்தரணும், ரிலீஜியஸ் கேத்தலிக் ஃபெய்த்தை வந்து ஸ்கூலில் சொல்லித்தரணும் அப்படின்றத ஒரு கட்டாயமாக்கினாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரீட்டி மூலமாக சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் லேட்ரன் ட்ரீட்டி, which was signed between Mussolini and the Pope in 1929. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வரும். இல்லை லேட்ரன் ட்ரீட்டி எந்த வருஷம் சைன் பண்ணாங்க, எந்த இயர் சைன் பண்ணாங்கன்றதை கேட்பாங்க. அது 1929. இது fill in the blanksல வரும், சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் வரும். லேட்ரன், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ இந்த 4 பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணார், இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சை ரெகனைஸ் பண்ணி வேட்டிகன் சிட்டியை ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அக்செப்ட் பண்ணார். இன் டர்ன் சர்ச் ரெகனைஸ் த கிங்டம் ஆஃப் இட்டாலி. ஸோ இதுதான் லேட்ரன் ட்ரீட்டியோட ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லேட்ரன் ட்ரீட்டி சைன் பண்ணுறதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ. கீழே பார்த்தீங்கன்னா முசோலினியும் போப்பும் சைன் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் தான் இது. ஸோ லேட்ரன் ட்ரீட்டி 1929 சைன் ஆனது நியூஸ் பேப்பர் கிளிப்பிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைட்டில் இட்டாலி டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன். During the years of the Great Depression, the much publicized public works of building new bridges, roads, canals, hospitals, schools did not provide solution to the unemployment problem. So in the Great Economic Depression பத்தி நம்ம initial part of the lessonல நம்ம பார்த்திருப்போம். So the depression அமெரிக்காவை மட்டுமே பாதிக்கல. So it affects the entire part of the world in different ways. So இட்டாலியில் பார்த்தோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ முசோலினி ட்ரை டு பேட்ச் அப். ஸோ மிகப்பெரியமாக பிரபலப்படுத்தின அந்த பப்ளிக் ஒர்க்ஸ், அதாவது நியூ பிரிட்ஜஸ் கட்டினாங்க, ரோட் போட்டாங்க, கெனால்ஸ் கால்வாய்கள்லாம் டிக் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை அவங்களால சால்வ் பண்ண முடியல. ஸோ இன் 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா. ஸோ அந்த இன்வேஷனோட ஃபோட்டோகிராஃப் தான் இது. ஸோ அந்த ஆர்மி எல்லாம் எத்தியோப்பியான்றது இட்ஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பார்ட், ஒரு காலனி. ஸோ அதை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க 1935. ஸோ எதுக்காக அவங்க அட்டாக் பண்ணாங்க முசோலினி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முசோலினி வாண்டட் டு டைவர்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் இட்டாலியன் பீப்புள். ஏன்னா மக்கள் ஆல்ரெடி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், எக்கனாமிக் கிரைசிஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ஸோ ஹி வாண்டட் டு ஜஸ்ட் டைவர்ட் தி அட்டென்ஷன் அண்ட் எமோஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ என்ன பண்ணாரு, திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டைவர்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் அவே ஃப்ரம் த எக்கனாமிக் ட்ரபிள்ஸ். ஸோ அவங்க இருக்கிற ஒரு பொருளாதார கஷ்டத்திலிருந்து அவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஏன்னா அதுவே பற்றி யோசிச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக யாரை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, முசோலினியை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் தட் சிச்சுவேஷன் இன் இட்டாலி அகெயின். ஸோ he wanted to divert the attention of Italian people. அதுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, he invaded Ethiopia. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. இன்வேஷன் ஆஃப் எத்தியோப்பியா பை முசோலினி 1935. இது fill in the blanksல வரலாம். அண்ட் இது வந்து அவங்க எத்தியோப்பியாவுக்கு போகிறத ஒரு ட்ரூப்ஸோட ஒரு ஃபோட்டோகிராஃப். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இட்டாலி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டில் ஜெர்மனியோட ஃபேசிசம் இன் ஜெர்மனி, அதாவது நாசிசம் இன் ஜெர்மனியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.